वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् आद्याय अमित तेजसे श्रुतिपदैर्वेद्याय साध्यायते विद्यानन्दमयात्मने त्रिजगतः संरक्षणोद्योगिने ध्येयाय अखिल योगिभिः सुरगणैः गेयाय मायाविने सम्यक् ताण्डव सम्भ्रमाय जटिने तेयं न दिष्टम्भवे नित्याय त्रिगुणात्मने पुरजिते कात्यायनी श्रेयसे सत्यायाधिकुटुम्बिने मुनिमन प्रत्यक्ष जन्मोत्तये मया सृष्ट जगत्त्रयाय सकलाम्नायान्त संचारिणे सायं ताण्डव साक्षि सम्भ्रमाय जटिने तेयं न दिष्टम्भवे नित्यं सोदर पूर्णाय सकलानुद्दिश्य वित्तातया व्यर्थं पर्यटनं करोमि भवतः सेवां न जाने विभो मज्जन्मान्तर पुण्य पाप बलतः त्वं सर्वान्तरस्थिष्टस्येव हितेन वा पशुपते ते रक्षणीयोऽस्म्यहम् பகவானுடைய பல லீலைகள்ல தாண்டவ லீலையில ஆச்சாரியாருடைய ஹிருதயம் அப்படி ஒன்னா சேர்ந்து போயிடுது. பல ஸ்லோகங்கள்ல தாண்டவத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அல்ல தாண்டவ மூர்த்தியாக இருந்து கொண்டு உலகங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். முக்கியமாக மனிதனுக்கு வேண்டியது அதுதான். காசு பணம் பொருள் இவைகள்லாம் இருக்கட்டும், அவைகள் ஓரளவுக்கு தேவை. அவைகள் இல்லாத போனால் வாழ்க்கை ரொம்ப சிரமப்படும். ஆனால் அத்தனைக்கும் மேல அவனுக்கு முக்கியமாக வேண்டியது மனசுல நிறைவு, ஒரு சாந்தியானது வேணும். அந்த சாந்தியை காமிக்கிறதுக்காகவும் தான் ஆனந்த வடிவமா இருக்கார் என்கிறதை காண்பிக்க கூடியதான ஒரு தாண்டவம், அந்த ஒரு நிருத்தியத்தை லோகத்துல ஜனங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்க கூடியது அந்த பரமாத்மாவுடைய ஒரு லீலைகளை அவர் பார்த்து அனுபவிக்கிறார். அதுல முக்கியமாக ஆத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபரைர்வேத்யாய, அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? ஆத்யாய, எல்லோரோட முதன்மையாக இருக்கிறவர். குணத்துல சிரேஷ்டங்கிறது தெரியும், இருந்தாலும் காலத்திலையும் காலத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்தை கடந்தவர். நாமெல்லாம் எப்ப பிறந்தவர்னு ஒரு தேதியை சொல்றோம். ஆனா பரமேஸ்வரனுக்கு அப்படி கிடையாது. அவர் பிறந்த பிறகுதான் காலத்தையே அவர் சிருஷ்டித்தார். அவரே கால வடிவமாக இருந்தவர். பிறகு உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு ஆரம்பித்த பொழுது சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்து அவளை லோகத்துல ஒரு இடத்துல உட்கார வைக்காமல் அந்தரிக்ஷத்துல சுத்த சொன்னார். அந்தரிக்ஷத்துல இருக்கணுமே, ஆனால் அவ சுத்தின்னு இருந்தா தான் அந்தரிக்ஷத்துல இருக்க முடியும். ஆகையால் அவளுக்கு ஒரு பிரமணம் ஏற்பட்டது. அவ சுத்தரத்தினால என்ன ஏற்பட்டதுன்னா பகல் இரவு ஏற்பட்டது. நட்சத்திரங்கள்லாம் இன்னைக்கு இந்த நட்சத்திரங்கிறது யோகம் கரணம் இப்படி காலமே ஏற்பட்டது. இந்த காலமெல்லாம் அவர் வந்த பிறகு ஏற்பட்டது. அதே போலயே பிரளய காலத்துல முதல்ல காலம் போயிடுறது. சூரியன் சந்திரன் இவாளெல்லாம் அழிச்சுடுறார். இவாளெல்லாம் போன பிறகு என்ன இருக்குன்னு அவர் ஒருத்தர் தான் இருக்கார். சதேவ சோமிய இதமக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு அவர் தான் முன்னால இருந்தவர். அதே போலயே எல்லாமும் போன பிறகு கடைசியில எஞ்சி நிற்கிறவர் அவர் தான். அப்படிப்பட்டதா அந்த பரமாத்மா ஆத்யாய. சரி, ஆத்யாய இருக்கார் முதல்ல. அமித தேஜசே, லோகத்துல இருக்க கூடியதான எல்லா தேஜஸை விட உயர்ந்தனான தேஜஸ். தேஜஸ்ன்னு என்ன? ஒளி. ஒளின்னா என்னது? நம் செயலுக்கு எது உபயோகப்படுகிறதோ அதுக்கு ஒளியுது. நாம் அந்தந்த காரியங்களை பண்ணும் பொழுது அதுக்கு எது உபயோகப்படுறதோ விவகார யோக்கியமான பதார்த்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல ஒளியுது. ஒளின்னா தீபத்தினுடைய ஒளியை மட்டும் நாம் ஒளின்னு சொல்றதில்ல. எப்படி இங்க அவ சத்தம் பண்ணினா கூப்பிட்டா வந்தேன்னு, இப்ப சத்தமும் ஒரு ஒளியாச்சு, வாக்கும் ஒரு ஒளியாறுது. எப்பொழுதுமே ஒளின்னா தீபத்துடைய ஒளியை மட்டும் நம்ம எடுத்துக்கப்படாது. எது மனதனுடைய வாழ்க்கையில அவருடைய செயல்களுக்கு உபயோகப்படுகிறதோ அது எதெல்லாம் ஒளி என்று நினைக்கிறது சகஜம். அப்ப இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா அமித தேஜசே, எல்லா விவகாரங்களுக்கும் மூலமா அவர் தான் இருக்கார்.
சகல விவகாரங்களும் மனுஷன் நடக்கிறதோ உட்கார்றதோ பேசுறதோ எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமா இருக்கார். அவர் இல்லாத போனா ஒரு அணுவும் அசையாது. அப்படிப்பட்டதான் அந்த பரம்பொருள் இருக்காரு. ஆத்யாய அமித தேஜசே, அவர் எப்படி சார் அறியறது? நம்ம வேற வழி கிடையாது. கண்ணு காது மூக்கு நாக்க இவைகள்லாம் அவரை அறியறதுக்கு வேண்டியதான சாமர்த்தியமற்றவை. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அர்ஜுனுக்கு சொல்லும் பொழுது அர்ஜுனன் நான் பார்க்கணும்னு சொன்னா பார்க்க முடியாதா? திவ்யம் ததாமி தே சற்று, திவ்யமான கண்ணை நான் கொடுக்கிறேன், அதற்கு பிறகு பாருங்கன்னு. அதே விதமா பரமாத்மா பார்க்கறதுக்கு நம்ம இந்த சர்ம சற்றுசு உபயோகப்படாது. இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இவ்வளவு ஒளி இருந்தா தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல ஒளி அதிகமா இருந்தால் இந்த கண்ணால பார்க்க முடியாது. மின்னலையே நீங்க கண்ணால பார்க்க முடியாது, சூரியனை கண்ணால பார்க்க முடியாது. மத்தியானம் பண்ணும் பொழுது சூரியனை, மாத்தியானிக்கம் பண்ணும் பொழுது சூரியனை பார்க்க என்ன பண்றாரு? ஒரு முத்திரையை போட்டு கிரணங்கள் வராமல் நடுவுல மட்டும் அதை பார்க்கறாரு. ஆகையால் அந்த சூரியனை நேரா உங்களால பார்க்க முடியாது. ஆனா 1000 கோடி பிரகாசம் அந்த சூரியன் இருந்தா எவ்வளவு ஒளியோ அந்த ஒளி இந்த பரமாத்மா. ஆகையால் இந்த கண்ணால பார்க்க முடியாது. அவரை அறியணும் என்றால் ஒரே ஒரு வழிதான், அந்த வேதங்கள் நமக்கு சொல்லணும். ஆகையால் ஸ்ருதி பதைர்வேத்யாய, ஸ்ருதி பதங்கள் தத்துவமதே அயமாத்மா பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி இப்படிப்பட்டதான வேதங்கள் அது நமக்கு சொன்னா அதனால அறிவோம். ஸ்ருதி பதைர்வேத்யாய சாத்தியாயதே, அது மட்டும் இல்ல சாத்தியாய, ஒவ்வொரு மூர்த்தியா பிரதிஷ்டை பண்ணி லிங்கோத்பவ மூர்த்தியாகவும் வேற ஒரு உமாபதாயனா இருக்கிற மூர்த்தியும் சோமாஸ்கந்த மூர்த்தியாகவும் பல மூர்த்திகளாக கோவில்ல நம்ம பிரதிஷ்டை பண்றோம். அந்த பிரதிஷ்டை பண்ணியதான ஸ்வரூபத்தை பார்த்து இருக்கோம். இது சாத்தியமாகவும் ஆகலாம். நித்தியமா இருக்கிறவர் சாத்தியமாகிறார். நித்தியமா சாஸ்வதமா எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஆதியா இருக்கக்கூடியதான பரம்பொருளானவர் தங்களுடைய ஜனங்களுடைய ஒரு அனுகிரகத்துக்காக அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு சாத்திய ஸ்வரூபமா சாத்தியாயத்தே. வித்யானந்தமயாத்மனே எப்படி இருக்கார்? வித்யானந்தமயாத்மனே, அறிவே ஆனந்த ரூபமா இருக்கு. அறிவு நமக்கு வர வர ஆனந்தம் அதிகரிக்கணும். ஆனா லோகத்தில் லௌகிகமான அறிவு வர வர துன்பத்துலதான் மாட்டிட்டு இருக்கு. அந்த அறிவு வருது, இந்த அளவு எதையோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்? இந்த அறிவானது நமக்கு ஒரு அகங்காரத்தையும் கொடுத்து, நிறைய படிச்சிருக்கா, பெரிய உத்தியோகத்துல இருக்கா, நிறைய காசு சம்பாதிக்கிறா, ஆனா அவளை வாழ்க்கையை பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டப்படுறான். எங்க சார் காலமே போனா ராத்திரி 12 மணி நேரம் அங்க ஆபீஸ்ல இருக்க வேண்டியதுங்கிறான். அங்கிருந்து ஆத்துக்கு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆறுதுங்கிறான். என்னடான்னா டிராபிக் ஜாம்ங்கிறான். ஏதோ ஃப்ரூட் ஜாம் மாதிரினா டிராபிக் ஜாம்ங்கிறாமா? அவ்வளவு நேரம் வர வேண்டியதுங்கிறான். வீட்டுக்கு வந்து ஒரு காரியமும் பண்ண முடியல. இப்படியே நான் தினயாமின்யம் சாயம் பிராதா சிசிர வசந்தவும் புனராயாத்தா, தினந்தோறும் பகல்ல போறது ராத்திரி வருது, இப்படியே போயிட்டு இருக்கேன். கடைசியில என்ன ஆச்சு? வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியும். கடைசியில என்ன மிஞ்சிருக்கு? கணக்கு காசு காசுன்னு அலைஞ்சும் காசு வந்துருக்கு, ஆனா மன நிம்மதி வரல. அதுன்னு இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம இத்தனையும் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவனுக்கு அனுபவிக்க வேண்டியதான பொருளை இவன் கொள்கிறான், அனுபவிக்கல. பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய வில்லா, அது இது எல்லாம் சம்பாதிக்கிறான். ஆனா அங்க இருக்கிறதே இல்ல, சேர்த்து வச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம பழைய நாள்ல என்ன சொல்லிருக்க? நீங்க பரம்பொருளை அறியுங்கள், மனசு நிம்மதி அறியுங்கள். இருக்கிறதோட இருக்கிற பொருளை வச்சுண்டு மனுஷனுக்கு என்ன வேண்டி இருக்க? 2 வேளை சாப்பிடுறதுக்கு ஆகாரம் வேணும், அவ்வளவு அன்னம் வேணும். அது சாப்பிடுறது மோரு சாதம். பஞ்சபட்ச வருமானங்கள் அவைகள் ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டா ஜீரணமாகாது. மனுஷன் இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அனுபவம் எது வேணுமோ அவ்வளவுதான் வேணும். அது இல்லாமல் பணத்துக்காக ஆசைப்பட்டு, புகழுக்காக ஆசைப்பட்டு அலைஞ்சு அலைஞ்சு உபயோகம் இல்லாத மனிதனா ஆயிட்டு இருக்கான் எண்ணிக்கை. நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? நீ ஆகாரத்துக்கு வேண்டியதை கஷ்டப்படு, ரைட், அதுக்கு மேல எதிர்பார்க்காத. வித்யானந்த சிதாத்மனே மயாத்மனே, இந்த படிப்பு பரம்பொருளை அறிந்ததான அறிவு தான் அறிவு என்று பெயர். மற்ற அறிவுக்கு அறிவுன்னு பேரு கிடையாது. அதை பராவித்யான்னு சொல்லு. அபராவித்யா அவித்யான்னு சொல்லு. முண்டக்கோபனிஷத்துல இவைகள்லாம் அவித்யை, அஜ்ஞானம், ஏனோ இப்படி சுத்தி கொண்டிருக்கோ. வித்யானந்தமயாத்மனே திரிஜகத சம்ரக்ஷணோத்யோகினே, இங்க பரமாத்மா மூலத்தையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்க. யார் ஒருவர் என்னை நாடுவானோ அவனை நான் காப்பாற்றணும், அவனுக்கு நல்ல வழியை காட்டணும். இருந்தாலும் அவன் தன்னுடைய கர்மாவனால் அங்கே சம்சாரத்திலேயே உழந்து கொண்டிருக்க.
என்ன நினைக்கட்டும், நான் நிச்சயமாக அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு காப்பாற்றுறதையே ஒரு குறியா வச்சுட்டு இருக்கார். திரு ஜெகதோத்யோகினே ஜேயாய அகில யோகிபி. யோகிகள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? பரமாத்மாவே தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஜெய் சிந்தாயா, சர்வதா சர்வகாலம் அதே எண்ணம் தான். அந்த யோகிகள் எதற்காக அப்படி நினைச்சுட்டு இருக்காள்? அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் வேண்டாம். லோகத்துல ஜனங்கள்லாம் சௌக்கியமா. நம்ம ஊர்ல பெரியவர்கள்லாம் இருந்தால், சிவனடியார்கள் இருந்தாள்னா அவளுக்காக அவ இல்ல, அவ எதற்காகவோ பண்ணிட்டு இருக்கா. ஒரு உத்தேசமும் இல்லாம பண்ணிட்டு இருக்கா. நான் சௌக்கியமா இருக்கணும், அது இருக்கணும், ஒண்ணும் கிடையாது. ஆனா அவ இருக்கிறதுனாலேயே லோகத்துக்கு க்ஷேமம். அவளை நம்ம பார்த்தோமையால் நமக்கு க்ஷேமம். அப்படிதான் மகான்கள் இருந்தா. மகான்களை பார்த்தா அவருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணினா மனுஷருக்கு க்ஷேமம் ஏற்படும். அப்படி இருந்தவா. ஆகையால் யோகிகள்லாம் அவளை தியானம் பண்ணிருக்காராம் ஒரு காரணமும் இல்லாமல். இது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமலேயே பரமாத்மாவை தியானம் பண்ணிருக்கார். யோகித ஜேயாய அகில யோகி பிஹி சுரகணயர் கேயாய. அதுக்கு மேல தேவகணங்கள்லாம் சர்வதா சர்வகாலம் பரமாத்மாவை போற்றிக்கொண்டே இருக்கு. எதற்காக? வேற ஒண்ணும் சொல்ல தெரியல. நமக்கு நம்ம இடம் இருந்துட்டு இருக்கணும். இங்க இருந்து நழுவி போகப்படாது. தேவதைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரம்பொருளை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அவ நிலையில புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இருப்பா. அதுக்கப்புறம் கீழே வந்துருவா. சொர்க்க லோகத்துல இருக்கட்டும், மற்ற எந்த லோகத்துல இருக்கட்டும், அந்தந்த லோகத்துல அவளுக்கு என்ன அங்க புண்ணியம் இருக்கிற பரியந்தம் அது போகப்படாது. அங்கே போய் கர்மாக்களை பண்ண முடியாது. ஒரே ஒரு வழி என்ன? பகவான ஸ்தோத்திரம் பண்ணி சர்வதா சர்வகாலம் இந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு. கேயாய சுரகணை. இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மாயாவினே தன்னிடத்துல மாயாங்கிற ஒரு சக்தியை வச்சுட்டு இருக்காரு. அபரிமிதமான ஒரு சக்தி வச்சு மாயாம் பிரகதிம் வித்யாத்மா என்னந்து மகேஸ்வரம் அப்படின்னு மாயாங்கிற ஒரு சக்தியை வச்சிருந்தா அந்த சக்தியினால ஆனந்தமாக தானும் கூத்தாடிட்டு இருக்கார். உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கார். யாராருக்கு எது எது எந்த தருணத்துல வேணுமோ அவளுக்கு அதை கொடுத்து காப்பாத்தி கொண்டிருக்கார். ஆகையால் சமயக் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே. ஜட்டகலாபத்தோட இருந்துட்டு இருக்காராம். ஏண்டனர் அவருக்கு என்ன கிரீட்டம் வேண்டாதா? வேணும்னா கிரீட்டம் கிடைக்காதா? ரத்ன கிரீட்டம் கிடைக்காதா? இல்ல, இருக்கிறத வச்சு சௌக்கியமா இருப்போம். இதெல்லாம் பார்க்கணும். அவருக்கு உடம்புல ஆபரணங்கள் வேணும்னா இருக்கிற தங்கம் எல்லாம் அவருக்கு வந்துடும். ஆனா என்ன பண்ணிருக்காரு? நேச்சுரலா இருக்கணும். அனாவசியமா 10 விரலுக்கு 15 மோதிரம் போட்டுண்டு, கையில நிறைய கழுத்து முழுக்க செங்கில்கெல்லாம் போட்டுண்டு, ஏதோ ஸ்திரீகள் போட்டுக்கிறாங்க, நம்ம போட்டுக்கிறது இருக்கு. இதெல்லாம் காட்டப்படாது, ஆடம்பரமாக இருக்கப்படாது. நேச்சுரலா எப்படி சுவாவமா இருக்கோ அப்படியே இருக்கணும். அழகு என்கிறது சுவாவத்திலையும் நல்ல எண்ணத்துல இருக்கே தவிர சரீரத்துல இல்ல. நினைச்சிட்டு இருக்கோம் அழகுன்னா சரீரம் சௌக்கியமா இருக்கணும், பாக்குறதுக்கு 4 பேர் நன்ன பார்த்து சிரிக்கணும், ஒண்ணும் வேண்டாம். நீங்க எவ்வளவு ஆபரணங்கள் போட்டாலும் உங்களை பார்த்தது ஐயோ இவ்வளவு போட்டு இருக்கானே, இவனுக்கு எங்க வந்து எப்படி சம்பாதிச்சானோ தான் நினைப்பான். உள்ளூர மகன் நேச்சுரல் ஜட்டினே சேயம் நதிஷம்பவே. அப்படிப்பட்டதான சம்பவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த தாண்டவமூர்த்தி சொன்னார். ஆனா இதை சொன்ன பிறகும் அவருக்கு அந்த தாண்டவமூர்த்தியின் இடத்துல ஒரு போரும் எனக்கூடியதான எண்ணம் தோணல. ஆகையால் அடுத்ததாக இந்த ஸ்லோகத்திலையும் அதே தாண்டவத்தை சொல்லிட்டு இருக்கார். நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாய ஆதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷ ஜன்மூர்த்தயே மாயா சிருஷ்ட ஜகத்ரயாய அகலாம்னாயாந்த சஞ்சாரிணே சேயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே சேயம் நதிஷம்பவே. நித்யாய போன ஸ்லோகத்துல முதல்ல ஆத்யாயான்னு சொல்ற. முதல்ல ஆத்யாய எப்பவும் இருக்கிறவர், எல்லாரோட முன்னால தோணினவர். இப்ப எப்படி சொல்ற? நித்யாய எப்பவும் இருக்கிறவர், அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எப்பொழுதும் இருக்கிறவர். அவருக்கு நாசம் இல்லை. சர்வதா சர்வகாலம் ஒரே மாதிரி இருக்கிறவர், மாறுவதில்லை. ஒரு சின்ன குழந்தையா இருந்தார், கொஞ்ச நாள் ஆச்சு, நடு வயசுக்கு வந்தார், அதுக்கப்புறம் வயசாயிடுது, அதுக்கப்புறம் ரொம்ப கிழத்தனமா ஆயிட்டாருன்னு ஒண்ணும் கிடையாதுன்னு ஒரே மாதிரி இருக்காரு. நித்யாயா நித்தியங்களுக்குள்ளேயே பிரவாக நித்தியம் கூட்டஸ்த நித்தியம்னு 2 சாஸ்திரங்கள்ல சொல்லு. கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருக்க, ஜலம் போயிட்டே இருக்கு. கேட்டாருன்னா ஜலம் அப்படியே போயிட்டு இருக்க, காலம் இருந்து மத்தியானம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஜலம் அப்படியே போயிட்டு இருக்குன்னா நீங்க பார்த்த ஜலம் அங்க இல்ல, அந்த ஜலம் போயிடுது. ஒவ்வொரு செகண்டும் ஜலம் போயிடுது, ஆனா ஜலம் அப்படியே இருக்கு. வேற ஜலம் வந்துட்டு இருக்கு. தான் மாறிக்கொண்டிருந்த போதிலும் அதே பொருள் அங்கு இருக்கிறதாக காணப்படுவதற்கு இதுக்கு பிரவாக நித்தியம்னு பேர்.
ஆனா ஒரு மாறுதலும் இல்லாம அப்படியே இருக்க பத்தில அதான் கூட்டஸ்த நித்தியம். எங்க பரமாத்மா கூட்டஸ்த நித்யாய திரிகுணாத்மனே. அதுக்கப்புறம் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், முக்குணங்களை தன்னிடத்துல சேர்த்து வச்சுட்டு இருக்கார். அவர் மாயைக்கு அப்பாற்பட்டவர். மாயை அவருக்கு அடிமையாக உள்ளது. மாயா கேட்டா மாயா சிருஷ்டா என்மாம் பஸ்யசி நாரதா அப்படின்னு மாயை தானே சிருஷ்டிச்சுட்டு தன்னை வச்சுட்டு இருக்கார். இந்த மாயால நம்ம கிட்ட வாலாட்டம் நம்மளை ஹிம்சப்படுத்தும், அவர்கிட்ட ஒண்ணும் பண்ணாது. என்ன மாயைக்கு அதிபதி அவர். மாயி மெஜிஷியனா இருக்கிறவர் அந்த மேஜிக்கு அதெல்லாம் தன் கண்ட்ரோல்ல தான் வச்சுட்டு இருக்கார். எப்ப வேணாலும் தனக்கு வசமா ஆக்கி கொள்றவர். நாம் அந்த மாயினால மோகித்து போயிருக்கோம். அதான் மனுஷாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த மாயில இருக்கக்கூடியதான 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எனக்கூடியதான 3 குணங்கள். இந்த சத்துவகுணத்தினால மனுஷனுக்கு ஞானம் வரும், சத்துவகுணத்தினால சுகம் வரும், ரஜோகுணத்தினால பிரவருத்தி ஏற்படும். இது பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும் அலைஞ்சுட்டு இருக்கா பார்த்தல, இது காரணம் ரஜோகுணம். அதே போல தமோகுணம் இருக்கமே ஆனால் ஆலசியம், சேம்பேரித்தனம், தூக்கம். நாளைக்கு பண்ணணும்னா ஒரு 10 நாள் ஆனாலும் நம்ம பண்ண. இது ரஜோகுணத்துடைய தமோகுணத்துடைய விவகாரம். இப்படி 3 குணங்கள் இருக்கே. 3 குணங்கள்னால தான் 3 பிரிச்சுட்டார். பிரம்மதேவராகவும் விஷ்ணுராகவும் ருத்ரராகவும் தானே ஆனாராம். மாயாய திரிகுணாத்மனே. அதற்கு பிறகு புரஜிதே, முப்புறங்களையும் எரித்தவர். முப்புறங்கள் அந்த 3 புறங்களையும் ஒரே க்ஷணத்துல எரிச்சார். அவரால்தான் எரிக்க முடிஞ்சது. ஏன்னா தேவதைகளை அரக்கர்களுக்குள்ள 3 அரக்கர் இந்த காந்த புராணத்துல சொல்லியிருக்க. அதுல பரமேஸ்வருடைய காசி கண்டம் ஒரு பகுதி. அந்த பகுதியில முப்புறங்களையும் பற்றியதான கதையை சொல்லியிருக்க 3 அரக்கர்கள். அவ தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலின்னு 3 பேர். அவ ரொம்ப வெகு நாட்கள் தீவிரமாக தபஸ் பண்ணினான். அவளுடைய தபஸ கண்டு இந்திரன் நடுங்கினான். இந்திரனால அவளுடைய தபஸ ஒன்றும் பண்ண முடியல. அதற்கு பிறகு பிரம்மதேவரே என்ன வேணும்னு வந்து அவன் கேட்கிறான். அப்பொழுது அவ சொல்ற, எங்களுக்கு மரணம் இல்லாதான வரத்தை கொடுக்கும். பிரம்மதேவர் சொன்னார், அது என்னால முடியாது. அது எது ஸ்வபாவமோ ஸ்வபாவத்தை மாற்ற முடியாது. நகி ஸ்வபாவோ பாவானாம் வியாவர்த்தியேத ஔஷ்ணியவத் ரவே. எது ஸ்வபாவமோ அது பாவப்பட. ஒரு மனுஷன் பிறந்தானேயானால் அவனுக்கு மரணம் உண்டு. ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்யத. ஆகையால் பிறந்தவா ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். அது எண்ணிக்கை தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதுக்கு பிராரப்த கர்மா முடிஞ்சதுன்னா பிராணம் போக வேண்டியதுதான். நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லாம் பண்ணிட்டு சௌக்கியமா தீர்க்க காலமா இருக்கணும்னு நினைச்சாலும் தானே வைத்தியரா இருந்து கொண்டு அந்த வைத்தியத்தை இல்லாமல் தெரிஞ்சவரா இருந்த போதிலும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சமயத்துல மரணம் எப்படி வருது, யாருக்கு வருது, யாராலையும் சொல்ல முடியாது. அதனால அதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லும் பொழுது அப்பா அவ சொல்றாளாம், எங்களை கொல்லணுமையானால் அதுக்கு ஒரு தனி கண்டிஷன் வைக்கணும். அவளால் தான் நாங்க கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு. எப்படின்னு, எங்களுக்கு 3 பட்டணங்கள் கொடுங்க. அந்த 3 பட்டணங்கள் எப்படின்னு, அதான் முப்புறங்கள். அந்த 3 புறங்களும் ஒண்ணு இரும்பால செய்யப்பட்டதான ஒரு பட்டணம் அப்படி கேட்ட, இன்னொருத்தர் வெள்ளியால் செய்யப்பட்டதான பட்டணம், இன்னொருத்தர் தங்கத்தினால செய்யப்பட்டதான். ஊர் முழுக்க தங்கம்னு, ரோடு, கல்லு, மண்ணு, குப்பைச்சாடி எல்லாமே தங்கம். என்ன ஒரு ஆசை பார்த்தேடா. அந்த தங்கத்துக்கு மேல அவ்வளவு ஆசை, வெள்ளிக்கு மேல ஒருத்தருக்கு அவ்வளவு ஆசை. இப்படி இந்த 3 அரக்கர்களும் அப்படிப்பட்டதான 3 பட்டணங்களை, முப்புறங்களை வரத்தினால பெற்றான். அதோடு மட்டும் இல்ல, அவ என்ன பண்ணினா இந்த பட்டணங்களுக்குள்ள தான் இருந்து கொண்டு அப்படியே பட்டணத்தோட பறக்க ஆரம்பிச்சு விட்டான். தபஸுனால எதையும் அடைய முடியும். தபசு என்றால் முயற்சி. சம்ஸ்கிருதத்துல தபசுங்கிறதுக்கு முயற்சின்னு அர்த்தம். இப்பவும் பாருங்க, ஒரு புதுசான ஒரு பொருளை கத்துக்கொள்ளணும் என்று அதை கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பிச்சு 4 மாசம் 5 மாசம் அதுலயே காலம் பிறகு சாயங்காலம் வரைக்கும் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு அதை கண்டுபிடிச்சிடுறான். அப்ப என்னடா, செல்போன்ல கேமரா வச்சேன், எதுக்கு? அதே போல வேற ஏதோ பண்ணினேன். இப்ப என்ன, அதை கண்டுபிடிக்கணும், அதை உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ததேக திருஷ்டியா இருக்கானே, இதுதான் தபசு பேர். அதே போல நாம் என்ன எப்படி தபஸ் பண்ணணும், பரம்பொருளை அடையணும்னு தபஸ் பண்ணணும். அந்த தபஸ் வேலைக்கு தெரியல, அதனாலதான் வருத்தப்படுறேன். தபஸ்னா அதே நிஷ்டையா அதே எண்ணத்தோட இருக்கணும். அது இருக்குமே ஆனால்
அவன் எதையும் தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வா அந்த பிரம்மத்தையும் அடையலாம். எப்படி நாம் இதை அடையணும் என்பதற்காக அது அந்த முயற்சியிலேயே இருக்கோமோ அதே போல பரம்பருடைய அனுகிரகத்தை பெறணும் எனக்கூடியதான முயற்சி தீவிரமாக நமக்கும் இருக்குமேயானால் கொஞ்ச நாளைக்கு நாம் பிரம்மத்தை நிச்சயமாக அடைவோம். அது சந்தேகம் இல்லை. வேதம் சொல்றது துருவன் போன்றதான மகாத்மாக்கள்லாம் அடைஞ்சிருக்கா. எத்தனை சடைய சிவனடியார்கள் 63 நாயன்மார்கள்லாம் அவள்னா அது வேணும் இது வேணும்னு கேட்டாள. எப்படி அந்த பரம்பொருடைய அனுகிரகத்தை அடைஞ்சா? தபஸ்னால. அப்படிப்பட்டதான ஒரு தபஸ்னால என்ன பண்ணினா இவ அந்தந்த ஊரை ஜெயிக்க ஆரம்பிச்சா. அந்த ஊரெல்லாம் அப்படி பறக்க ஆரம்பிச்சது. பறந்துட்டு எங்கேயாவது ஒரு கிராமத்துல போய் உட்கார அந்த கிராமம் முழுக்க நாசமாக. இப்படி வந்ததுமே அவளுக்கெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் நடுங்கி போயிட்டா. பயம் உண்டு. என்ன பண்றது? தேசம் அங்கெங்கே அன்னைக்கு அழிந்து போறதுன்னா காலமே பேப்பர் பார்த்தேன்னா இவன் கால இருந்து இவன் பிராணன் விட்டான், அவன் பிராணன் விட்டான், ஒருத்தனை கொண்டு விட்டான். இதேதான் ஒரு காலத்துல பேப்பர்ல 2வது பக்கம், வேதத்துல 2வது பக்கத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா போல அந்த உத்தியோகம் இருக்கு இந்த உத்தியோகம் இருக்கு அது வாங்கோ இது வாங்கோ அப்படின்னு இருக்க வேண்டியது. பேப்பர்ல எங்க பார்த்தாலும் மரண நியூஸ் தான் வருது. ஆபிச்சுரி காலம் மட்டும் இல்ல, அதுல குறைச்சலா போட்டிருக்கான். மீதி இல்ல எங்க பார்த்தாலும் இவனுக்கு லாரி ஏறி 2 பேர் போயிட்டான், ஸ்கூட்டர்ல 2 பேர் பிராணம் விட்டான். என்ன இதுதான் நான் நியூஸ், வேற நியூஸே கிடைக்கலையோ. ஒரு 10 நாள் அனுப்புறம் ஒவ்வொரு பேப்பரா எடுத்து பாருங்க இதே தான் போட்டு இருக்கான். அப்படி இல்லையே. இப்படி எல்லாம் கிராமம் கிராமமா அழியறதுன்னு பார்த்து தேவதைகிட்ட போய் முறையிட்டுண்டாளா. பிரம்மதேவர் பார்த்த பரமேஸ்வரர்கிட்ட போய் அழிச்சுன்னு போனார். அவ என்ன சொன்னார்? இவருக்கு என்ன வரம் கொடுத்திருக்கேள் அப்படின்னு கேட்டார். என்னைக்கு இது 100 வருஷங்களுக்கு ஒருதான் இந்த 3 பட்டணங்களும் ஒரு இடத்துல நிக்குமா, ஒரு லைன்ல. அந்த ஒரு லைன்ல வர்றப்ப ஒரே பானத்தினால 3 பட்டணத்தை எரிக்கணும். அப்பத்தான் அவன் 3 பேர் பிராணம் போகும். எப்படி ஒரு கண்டிஷன் பார்த்தல. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஏதோ கிரகணம் வரா போல. கொஞ்ச நாள் அனுப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கிரகணம் வரா போல 100 வருஷத்துக்கு தான் இந்த 3 ஒன்னா சேரும். அது சேர்ந்து அது நேரா வரும் பொழுது ஒரு பானத்தினாலேயே 3 பட்டணத்தை அழிக்கணும். அது போல இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு பிரம்மதேவர் இப்படி வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொடுத்தாச்சுன்னு பரமேஸ்வரன் சொல்ற. பரமேஸ்வரன் பாக்குறாரு. சரி, இப்ப என்னன்னா பிரம்மதேவர் கொடுத்ததான வாக்க தப்பா பண்ணக்கூடாது. சரி, அதையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். என்ன பண்ணினார்? சரி, இதுக்கு தயார் பண்ற ஒரு தேரை தயார் பண்ணுங்க. எதுக்கு? தான் போய் முப்புறங்களை எரிக்க போதே அவளை 3 பேரையும் தாரகாட்சனையும் கமலாட்சனையும் வித்யுன்மாலி எனக்கூடியதான 3 பேரையும் நான் கொல்வியேன்னு ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு தேர் தயார் பண்ணுங்க யுத்தத்துக்குன்னார். அத்தனை தேவதைகளும் யோஜனை பண்ணி இந்த நல்ல காரியத்துக்கு நாமெல்லாம் உபயோகப்படணும் பரமேஸ்வரனுக்கு. ஏன்னா இது எங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார்? லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் நாமெல்லாம் அவருக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல பூமாதா தேராயிட்டாளாம். ஷோணியஸ்ய ரதா ரதங்க யுகலம் சந்திரர்க்க பிம்பத்வயம் ரதங்க யுகலம். அந்த தேருக்கு 2 சக்கரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது சூரியனும் சந்திரனும் 2 சக்கரங்கள் ஆயிட்டாளாம். அந்த பரமேஸ்வரன் ஏறி கொண்டிருக்கக்கூடியதான தேரு பூமியே தேராயிட்டாள். சூரியனும் சந்திரனும் அந்த தேருக்கு 2 சக்கரங்கள் ஆயிட்டாள். கோதண்ட கனகாஜலா மேரு பர்வதம் அதுக்கு வில்லா போயிட்டுதான். ஹரிரபூத் பாணஹா மகாவிஷ்ணு பதர் நானும் இதுல சகாயப்படுறேன் அப்படின்னு அவர் ஒரு அம்பா அதுல மாட்டின்றாரா. ஹரிரபூத் பாணஹா. இந்த தேரோட்டத்துக்கு ஒரு தேரோட்டி வேணுமே. யாரு தேரோட்டியா இருக்கேன்? பிரம்மதேவர் நானே தேரோட்டியா இருக்கேன். ஹரிர விஜிஸ்தாரதி தூணீரோ ஜலதி. இந்த அம்பெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அம்பரா தூணியோடு வேணுமோ. அது என்னதுன்னு சமுத்திரம் நான் அப்படியே மாறிவிடுறேன்னு தான். பாருங்க, நல்ல காரியம் நடக்கணும்னா எல்லோரும் நல்லவா சகாயத்துக்கு தானா வர. தூணீரோ ஜலதி அயா ஸ்ருதிஜயா. ஸ்ருதிஜயா வேதங்களுடைய 4 வேதங்களும் 4 குதிரைகள் ஆயிடுதான். அயா ஸ்ருதிஜயா மௌவி புஜங்காதிபஹா. அவர் வில்லாகத்தானே இருந்தார். அந்த வில்லுக்கு 4 கயராக அவர் ஆதிசேஷன் விட்டாரா. இப்படி வந்தது எல்லாமும் ரெடி ஆயிடுது. பரமேஸ்வரன் தேரை ஏறி போயிட்டு இருக்கார். எங்க இவ 3 பேரும் கரெக்டா ஒரு லைன்ல இந்த 3 பட்டணங்கள் வருது. வரும்பொழுது என்னென்ன மகாவிஷ்ணு பார்த்தார். என்னை எடுத்து இவர் பிரயோகம் பண்ண போறார். 3 புறத்தையும் எரிப்பேன்னு நினைச்சார். தஸ்மின் மே ஹிருதயம் சுகேன ரமதம் சாம்பே பரபிரம்மணி. அந்த சமயம் 3 பட்டணங்களும் ஒரு லைன்ல வந்தது. பரமேஸ்வரன் ஒரு புன்சிரிப்பை சிரிச்சார். அவ்வளவுதான்.
அந்த சிரிப்புலயே 3 பட்டணங்கள் எரிஞ்சு போயிட்டான். விவகாரம் என்னடா, ஏதோ பெரிய யுத்தம் நடக்கும், ஒரு 100 வருஷம் யுத்தம் நடக்கும், ஒண்ணும் நடக்கலன்னு ஒரு சிரிப்பு செஞ்சா 3 பட்டணங்களும் எரிஞ்சு போயிடுதுன்னு. ஒரு நாளைக்கு கண்ணு திறந்தார், மன்னதனை எரிச்சு விட்டார். இவர் புரிஞ்சிருப்பா வாயை திறந்தார், எரிச்சு விட்டார். என்ன பண்ணுவாரோ தெரியாதுங்கிறல வேதமே சொல்றது. அப்படி விவகாரங்கள் அவ்வளவு சக்தி. லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லோரையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு இருக்க. ஆகையால் தான் அவருக்கு முப்புறங்களும் மூலகத்தையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான தீட்சை உள்ளவரையேன்னு போன ஸ்லோகத்துல சொன்னேன். அதே விதமாக புரஜிதே மூலகத்தையும் ஜெயித்தவர். அதே வழியே முப்புறங்கள்னு 3 பட்டணங்கள்னு பௌராணிகமான ஒரு கதை, நடந்த கதை சொன்னேன். ஆனா இப்பொழுதுதான் அவர் புரஜித் இல்லையா, அன்னைக்குதான் போயிட்டாரு, முடிச்சு விட்டாச்சேன்னார். இல்ல, இப்பொழுதும் உம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான 3 சரீரங்கள். எது பூத உடல், அது ஸ்தூல சரீரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்தூல சரீரத்தோட சூக்ஷ்ம சரீரமும் ஒண்ணு இருக்கு. அது என்னது? நமக்குள்ள 5 புலன்கள், 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 19 உருப்படிகள். சப்தாங்கா ஏகோனவிம்சதி முகா அப்படின்னு மாண்டூக்கிய உபநிடதம் சொல்றது. இப்படி இந்த 19 உருப்படிகளையும் சேர்த்து, நம்ம உறுப்புகளையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? லிங்க சரீரம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த ஸ்தூல சரீரத்தோட இந்த பூத உடலுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. எனது அறியாமை. எதை கேட்டாலும் பிரம்மம் தெரியுமா தெரியாது, சந்தோஷம் தெரியுமா தெரியாது, எதை பார்த்தாலும் தெரியாதுங்கிற பாருங்க. இந்த அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒன்னும் அறியாம ஆனந்தமா தூங்கினேன் சார்ங்கிறான். ஒவ்வொரு நாளும் அறியாமலே தூங்கிட்டு இருக்கான். 7-8 மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்றான் பாருங்க. என்னடா நான் தூங்கினேன், அந்த தூக்கம் வராத போனா ரொம்ப சிரமம் சுவாமி அப்படிங்கிறார். இந்த அறியாம இருக்க அது காரண சரீரம். அப்ப 3 சரீரங்கள், ஸ்தூல சரீரம்னு ஒண்ணு, சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு, காரண சரீரம். இந்த முப்புறங்கள். இந்த புறமே காதஜத்வாரம் அஜஸ்யாவக்ரசேதபா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதே போலயே புறத்துதான் நவத்வாரே புரே தேகி நைவன் அப்படின்னு நவத்வாரே புரே 9 ஓட்டைகள் இருக்கக்கூடியதான இந்த பட்டணம். அப்படிப்பட்டதான இந்த சரீரம் இருக்க. இந்த சரீரம் எனக்கூடியதான புறத்தை பேதனம் பண்ணிருக்காரு. பிரித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா அப்படின்னு முப்புறங்களையும் எரிச்சு அதை பிரிச்சு உடைச்சு அதுக்கப்புறம் உங்களை தன்னிடத்துல ஆட்கொள்கிறார், தன்னோட ஒன்னா சேர்த்துக்கிறார். ஆகையால் புரபிதே நித்யாய திரிகுணாத்மனே புரபிதே காத்யாயனி ஸ்ரேயசே. அம்பாள் இடத்துல ரொம்ப பிரியமா இருந்துட்டு இருக்க. காத்யாயனின்னு அம்பாளுக்கு பேரு. இந்த காத்யாயனிங்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, வேதங்கள்ல இருக்கிற மகர்ஷிகள்லாம் இந்த காத்யாயினின்னு சொன்னாலும் அங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல கிராமாந்தரத்துல காத்தாயின்னு பேர் வச்சுருக்கா. கிராம தேவதை வரைக்கும் அத்தனை பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அப்படி விசேஷமாக காத்தாயி. பேச்சாயி, வாக்குவாதினி அம்பாளுக்கு பேச்சாயின்னு பேர். வாக்குன்னு பேச்சு. அந்த வாக்குவாதினி மாத்தாட லோகத்துல இருக்கங்கள சாதாரணமா பேச்சாயின்னு சொல்லிவிட்டா. ஆயின்னு அம்மான்னு அர்த்தம். அப்ப வாக்குவாதினி, வாகீஸ்வரி, வாகதீஸ்வரி இப்படிப்பட்டதான பேரானது லோகத்துல கிராமம் வரைக்கும் போச்சு. அப்படி இந்த காத்யாயினி அப்படின்னு அந்த மகர்ஷியினுடைய அனுகிரகம் பண்றதுக்காக வந்த அம்மா அந்த காத்யாயன் இடத்துல பிரேயசே எப்பொழுதும் ஸ்ரேயஸை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்பாள்னால லோகத்துல ஜனங்களுக்கெல்லாம் சகல க்ஷேமமும் ஏற்படணும். அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் ஏற்படும் எனக்கூடியதான எண்ணத்தை தந்து கொண்டிருக்கார். காத்யாயனி பிரேயசே. பிறகு சத்யாயா, முதல்ல நித்யாயான்னு சொன்னேன். அடுத்தது சத்யாயா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. மனுஷன் பண்ண வேண்டியதான் சுலபமா செய்யக்கூடியதான செயல்கள்ல சத்தியம்னு ஒண்ணு. வேதம் முதல்ல என்ன சொல்ற? சத்தியம் வதா. படிப்பெல்லாம் படிச்சாச்சு, குருகிட்ட வேதங்கள்லாம் வாசிச்சாச்சு. இனிமேல வாழ்க்கையை தான் சொந்தமா நடந்துக்கிறதுக்காக பையன் நான் குருகிட்ட இருந்து நான் பர்மிஷன் வாங்கிட்டு வெளியில வரேன், கான்வகேஷன். அப்ப அவர் முதல்ல என்ன சொல்றார்? அவருக்கு இனிமேல நீ வாழ்க்கையில இன்னமா நடந்துக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் கொடுத்திருக்கார். சத்தியம் வதா, தர்மம் சரா, ஸ்வாத்யாயான்மா பிரமதா, மாதேவோ பவ, பிதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி.
இப்படி சிலதெல்லாம் 1 by 1 அவன் எப்படி வாழ்க்கையில அவன் வாழணுங்கிறது சொல்றார். அதுல முதல்ல என்ன சொல்ற, சத்தியம் வதா, உண்மையை சொல். எப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலையும் உண்மையினை சொல்லிட்டே இருந்தேயானால் ஒரு ப்ராப்ளமும் வராது. 4 பேர் கோவிச்சுக்கிறாளா, கோவிச்சுட்டா உண்மை தானா தெரிஞ்சுன்னு அவனே ஓடி வர்றான். என்ன கரெக்டா உண்மை தானே சொன்னார், நான் தான் தெரியாம கோவிச்சுட்டேன். இருக்கிறது சொல்லி விடுங்களேன், பயம் எதுக்க? சோ அந்த சத்தியஸ்வரூபமா பரமாத்மா இருக்கார். நீங்க உண்மையை சொல்ல சொல்ல பரமாத்மா உங்க இதயத்துல கிட்ட வந்துட்டு இருக்கார். நம்ம ஏதோ தப்பு வந்துடும், நமக்கு அவமானம் வந்துடும், நமக்கு துன்பம் வரும் அப்படியே நினைச்சுண்டு நீங்க பொய் சொல்ற, பொய் தான் துன்பத்தை கொடுக்கறது. சத்யாய ஆதி குடும்பினே. பிற முதல்ல குடும்பத்தோட இருந்தவர் யாருன்னா பரமாத்மா பரமேஸ்வரன் தான். குடும்பம்னு என்ன, ஆத்துக்காரி, குழந்தைகள், வீடு எல்லாம் இருக்கிறது. இது யாருன்னா பரமேஸ்வரன். குடும்பின்னு சொல்றல, பரமேஸ்வரன் சன்னியாசி தானேன்னு இருக்கு. அவர் பிக்ஷுக்கனோ இல்லையோ, கிராமம் சுத்திட்டு இருக்காரு, அங்கெங்கே சுத்திட்டு இருக்காரு. எப்பவும் ஆத்துல சாப்பிடுறதே கிடையாது, பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டு இருக்காரு. என்ன அது இருக்கட்டும், அது அவருடைய சுபாவம். ஆனா முதல்ல குடும்பத்தை கொடுத்து வச்சவர் அவர்தான். ஏன்னா இன்னைக்கும் தம்பதிகள் சௌக்கியமா இருக்கணும், ஒருத்தரோட அந்யோன்ய ஸ்ரேயஸா இருக்கணும், ஏன்னா அவரை தான் பூஜை பண்ணணும். கல்யாணத்துல அந்த பார்வதி பரமேஸ்வராக வச்சுண்டு கௌரி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாமே. விவாகத்துக்கு முன்னாலே கௌரி பூஜை தான் பண்றான். என்ன சுவாமி அப்படின்னு அவரை தான் பூஜை பண்ணணும். ஏன்னா அவ வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. சொல்லும் பொருளும் எப்படி ஒண்ணு இணைஞ்சிருக்க. ஒரு சொன்னதுமே குடம்னு சொன்னதுமே உங்க மனசுல படம்ங்கிறது தானா தெரியறதா இல்லையா? அதுக்காக நீங்க ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். நான் யானைன்னு சொன்னா ஓஹோ இப்பொருளைத்தான் சொல்றான்னு அந்த யானை உங்க மனசுல வந்ததா இல்லையா? அதே போல யானையை பார்த்ததுமே ஓஹோ இது யானை அப்படியே அந்த சொல்லு ஞாபகம் வருதோ இல்லையா? அந்த பொருளுக்கும் சொல்லுக்கும் விட்டு பிரியாதான ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. நீங்க 10 வருஷம் யானையை பார்க்கல, ஆனா அதுக்கப்புறம் போனேன் ஒரு யானையை பார்த்தாலும் டக்குனு யானைன்னு ஞாபகம் வருது. இத்தனை நாளா எங்கே சார் போச்சு, கவனிக்கவே இல்லையே. தினந்தோறும் பண்ற டெலிபோன் நம்பர் கூட ஞாபகம் இல்லை, ஆனா இதுல ஞாபகம் இருக்க, இந்த சொல்லுக்கு இந்த பொருளுக்கு ஞாபகம் இருக்க. எப்படி இந்த பொருளுக்கும் அதுக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் இருக்கோ, அதே போல பார்வதி பரமேஸ்வராளுக்கு ஒரு சம்பந்தம். வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ, அப்படிப்பட்டதான அவள் வாகர்த்த பிரதிபத்தையே. எனக்கு சொல்ல பார்த்ததுமே கரெக்டா அப்ரோப்ரியேட் வேர்டு ஞாபகம் வரணும், பொருளை பார்த்ததுமே. அதே போல அந்த சொல்லானது சொன்னதுமே அந்த பொருளானது எல்லோருக்கும் அறியும்படி, எல்லோராலையும் அறியும்படி அனுகிரகம் பண்ணணும். வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே. முதல்ல அம்மா அப்பாவா இருந்தவ அவதான். அதனால்தான் வீட்டுல ஆத்துக்காரி இவளுக்கு 2 பேருக்கும் மனசுல கவலை இல்லாம ஒருத்தர் புரிஞ்சுட்டு போகணுமே. ஆனால் பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணணும். பவானி துவம் தாசே விதர மைய திருஷ்டியும் சக்கரோணாம் இது ஸ்தோத்தும் வாஞ்சன்னு பவானின்னு சொன்னார். அவ்வளவுதான். பவானி துவம்னாராம், நீங்க என்ன காப்பாத்தணும். அம்மாள் பார்த்தாலாம் பவானி துவமிதியா, அடுத்த க்ஷணம் பவானி தன்னோட சாயுஜ்யத்தையே கொடுத்து விட்டாளாம். அப்படி விசேஷமாக அந்த தம்பதிகளுக்கு அந்யோன்யமான ஒரு பதார்த்தம் இருக்கணும். அது இப்ப மாடர்ன் டேஸ்ல ரொம்ப வேண்டியதா இருக்கு. எங்க பார்த்தாலும் சண்டை. என்னன்னா இதுக்கும் ஒவ்வொருத்தரும் எம்ஏ தான் படிக்க, கம்மியை படிக்கவே இல்லை, போஸ்ட் கிராஜுவேட் கம்மி இல்லை. அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த படிப்பா கணக்கே எடுக்கிறது இல்லை. இப்ப முன்காலெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்கூல் ஃபைனல், அதான் ஃபைனல்னா இங்க இப்ப ஃபைனலே கிடையாதுன்னு எல்லாமே அவ என்ன நிறைய படிக்கிறா. படிக்க என்னாச்சுன்னா நான் தான் வசதிங்கிற அகங்காரமும் ஜாது. நான் சொன்னபடி நீர் கேட்கணுமா, நீர் சொன்னபடி நான் கேட்கணுமா? யார் சொன்னபடி யாரும் கேட்க வேண்டாம், ஒருத்தர் சொன்னபடி ஒருத்தர் கேட்கணும். குடும்பத்துல விட்டு பிரிஞ்சுட்டு ஒரு மனப்பான்மை இருந்தா தான் 2 பேரும் சௌக்கியமா இருக்க முடியும். அந்த அம்மா இல்லாம இவராலையும் சௌக்கியமா இருக்க முடியாது, இவர் இல்லாம நிஜமா அந்த அம்மாவாலையும் சௌக்கியமா இருக்க முடியாது. அதை 2 பேரும் புரிஞ்சுக்கணும். நீ வசதி நான் வசதின்னு யாரும் சொல்லல. கார்ல ஒரு டயர் பெருசு ஒரு டயர் சின்னதா இருந்தா அந்த கார் எப்படி போகும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஒரே மாதிரி இருந்தா தானே சக்கரம் சரியா இருக்கா? குடும்பம்ங்கிற ஒரு தேர் இழுக்கிறதுக்கு 2 சக்கரமும் ஒரே மாதிரி ஈக்குவலா தான் இருக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கு அழகா இருக்கு சார், ஆனா நடந்துக்கிறது இல்லைன்னாரு. அவ்வளவுதான். அதனாலதான் கவலை இருக்கு. முன்னால என்ன சொல்லிருக்க, பார்வதி பரமேஸ்வரம் 2 சமானமா துவந்த சமாசம் தான் போட்டிருக்காங்க. ஏன் சுவாமினர் 2 பேருக்கு சமப்பிரதானமா இருக்கணும். அப்படிப்பட்டதான சமப்பிரதானமா இருக்கக்கூடியதான குடும்பத்தை முதல்ல காண்பித்து கொடுத்தவர் பரமேஸ்வரன். சத்யாய ஆதி குடும்பினே.
முனிமன பிரத்யட்சின் மூர்த்தையே முனிமனஹா மௌனமா இருக்கணும். இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நமக்கு. வர வர மனுஷாள் பேசிட்டே இருக்க காலம்புற எழுந்து ராத்திரி வரைக்கும். அதோட இல்ல, எந்த இடத்துல பேசப்படாதோ அங்க பேசுற. ரோடு நடுவுல வச்சுட்டு பேசிட்டே போற. பேசுறதுக்கு இடம் இல்லையோ, டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறப்ப பேசிட்டு போறது. நடந்து போறவ பேச, பின்னால இருக்கிற ஹார்ன் அடிச்சுட்டே வரான். இவன் அந்த ஹார்னா கேட்கறது 2 காதலையும் சொல்லி வச்சுட்டு இருக்கானே, இது கேட்கல. அது எப்படி அப்படிப்பட்டதான ஒரு சங்கீதம் வேணுமா விவகாரம் முழுக்க. ஆனா அது எடுத்ததுமே கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான். எது வேண்டாமோ அப்படி இல்லாம மங்களமான பத்திரங்கர்னே விஷ்ணுயாம தேவா ஸ்ருதி அப்படின்னா சொல்றது. நல்ல வார்த்தைன்னா காதால கேட்டுக்கொண்டே இருக்கணும். எந்நேரமும் சினிமா சங்கீதம். இதை கேட்டுட்டு ஏதோ அவ தனியா அவ உலகத்துல இருக்காளா, அது பாட்டு கேட்டுட்டே இருக்கா, வாயால பேசிட்டே இருக்கான். பேசினா அதை நிறுத்துறதே கிடையாது. இது எங்க நிறுத்தணும்னு தெரியல. பேசுறது வசதி இல்ல, எங்க நிறுத்தணும்னு தெரியல. இன்னொரு 10 நிமிஷம் கேட்டு இருக்கலாமே நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர சமயத்தில் நிறுத்தி விடுனார். போர் அடிச்சு பிராண வாங்குறான் சார், ரம்பம் போடுறான் சார் நினைக்கப்படாது. அதுக்குள்ளேயே நிறுத்தி பண்ணும் மனுஷன். அப்படி இல்லையே, ஐயோ இவன் பார்த்து விட்டோமே 1 மணி நேரம் சாப்பிடுவானோ அப்படின்னு நினைக்கப்படாது. உங்களை பார்த்தது அப்படி. இவர் என்ன மௌனமா இருக்க பார்த்தல, அந்த மௌனமா இருக்க இருக்க அந்த இதை தானா உள்நோக்கி பரமாத்மாவை பார்க்க. அதனால்தான் மௌனாய முனி ஜன பிரத்யட்சின் மூர்த்தையே வால்மீகி முனி புங்கவம் முனி புங்கவ நாரதம் பரிபரப்ரச்ச. வால்மீகியானவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார். அப்ப நாரதர் வந்தார். என்ன ஆச்சுன்னு, ரொம்ப கவலையா இருக்க, என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். ராம கதையை எழுதுனார். அவ்வளவுதான் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சரியினார். அதுக்கப்புறம் அவருக்கு பிரம்மதேவரை எதிர்க்க வந்து, நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன், டிவியில காட்டுற போல நடந்த சரித்திரத்துல உங்களுக்கு பார்க்கும்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சு விட்டார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவ அப்படின்னு ஆரம்பிச்ச நாரதர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, இந்த உலகத்துல 16 குணங்களும் படைத்தவர், பரிபூர்ணமான கலைகளோட இருக்கக்கூடியதான மனிதன் இருக்கானா அப்படின்னு ஒரு கேள்வி. அது வரிசையாக அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டார் நாரதர். அப்படின்னு சொல்லி அந்த குணங்களை எல்லாம் சேர்த்து ஆரம்பிச்சு நமக்கு வால்மீகி ராமாயணமா வந்திருக்க. காரணம் என்னன்னா, வால்மீகி முனிபுங்கவா அந்த மௌனமா இருந்த. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த அளவுக்கு மௌனமாக பேசாம புலன்களை வெளிவிடாமல் நாம் பாட்டுக்கு பரமாத்மான்றதை சேர்த்து வைக்கிறோமோ அந்தந்த அளவுக்கு மனுஷனுக்கு சக்தியானது ஜாஸ்தியானது. ஆகையால் முனிபிஹி முனிமன பிரத்யட்சின் மூர்த்தையே, முனிகளுடைய மனசுல எப்பொழுதுமே பிரத்யட்சமா இருக்கக்கூடியதான சித் ஸ்வரூபமா இருந்துட்டு இருக்க. முனிமன பிரத்யட்சின் மூர்த்தையே மாயா சிரட்ட ஜகத்ரயாய, மாயினால மூலகத்தையும் சுட்டிச்சிருக்க. 1 2 இல்லை, எல்லா உலகத்தையும் அவர் சுட்டிச்சிருக்கார். மாயா சிரட்ட ஜகத்ரயாய சகல அம்னாயந்த சஞ்சாரினே. எங்க சுத்திட்டு இருக்கார்? வேதாந்தங்கள்ல சுத்திட்டு இருக்கார். இந்த உபநிஷத்தை அவர் அங்கே எங்கேயும் சுத்தல. சகல அம்னாயாந்த சஞ்சாரினே. ஆம்னாயாந்தம், ஆம்னாயமான வேதங்கள், வேதங்களுடைய அந்தம் வேதாந்தம், வேதாந்தம்னா உபநிடதங்கள். அந்த உபநிடதங்கள்ல எல்லாவற்றையும் அந்த தத்துவத்தை தான் பார்த்து கொண்டு அது எல்லாருக்கும் அறிவித்துக் கொண்டு இருக்கார. சகல அம்னாயாந்த சஞ்சாரிடே. யாரு? சாயம் தாண்டவ சம்பிரமாய. ஏன் தாண்டவத்துக்கு சாயங்காலம் தான் சமயம். சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே செய்யம் நதிசம்பவே. அப்படிப்பட்டதான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அடுத்ததாக ஒரு ஸ்லோகத்துல அதே தாண்டவ ஸ்வரூபத்தை சொல்றார். நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே மாயா சத்யாய ஆதி குடும்பினே முனிமன பிரத்யட்சின் மூர்த்தையே மாயா சிருஷ்ட ஜகத்ரயாய சகல ஆம்னாயாந்த சஞ்சாரிணே சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே சேயம் நதிசம்பவே அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனுடைய ஒரு தாண்டவ ஸ்வரூபத்தை மனதில் நினைப்பதற்கோ அல்லது அந்த தாண்டவ ஸ்வரூபத்தை எடுத்து சொல்வதற்கோ காதால கேட்கறதுக்கோ பல பிறவைகள்ல புண்ணியம் பண்ணி இருக்கணும். அந்த புண்ணியத்தை சொல்ற. நித்யம் சோதர பூரணாய சகலான் உத்திஷ்ய வித்தாசயா வியர்த்தம் பர்யடனம் கரோமி பவதா
சேவாம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணியபாக பலதः ஸ்வம் சர்வ சர்வாந்தர ஸ்திதத்யேவ ஹி தேன வா பசுபதே தே ரக்ஷணீயோஸ்மியஹம். ஹே பரமேஸ்வரா, நிச்சயமாக நீங்கள் என்ன காப்பாற்றணும். ஏன் இப்படி கட்டளை போடுறல? எதுக்காக காப்பாற்றணும்? இல்ல, என்ன நீங்க எங்க ஹிருதயத்துல இருக்கேங்கிறது கண்டுபிடிச்சிடணும். எங்க ஹிருதயத்திலே இருக்கு நீங்க. ஆனா நான் இத்தனை நாளா கவனிக்கல. என்ன பண்ற? நித்தியம் சோதர போரண போஷணாய. தினந்தோறும் நான் பிறந்த அண்ணில இருந்து புத்திக்கு வந்தவரு அதுக்கப்புறம் என்ன வயல ரொப்படம். இதே ஒரே காரியம் தான். காசு சம்பாதிக்கணும், நிறைய சாப்பிடணும். இதுதானே. எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி வர மாட்டேங்குது. ஆகாரத்துக்கு பசிக்கு சாப்பிடணும். ஆனா என்ன இருந்தாலும் சரி சாப்பிட்டே இருக்கோம் சார். அது வேணும், இது வேணும், இது வேணும். எத்தனை தோசை சாப்பிட்டுருக்கோம், எத்தனை இட்லி சாப்பிட்டுருக்கோம், எவ்வளவு சட்னி விழுங்கிருக்கோம், இன்னும் வேணும் தானே பாக்குறான். போருங்கிற ஒரு எண்ணம் வரவே. ஏதோ ஒண்ணு அந்த பசிக்காக, அந்த பசி பிணியை தீக்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கணுமே தவிர அது வேணும் இது வேணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே ஆசைப்பட்டு இருக்கானே. இத்தனை நாள என்ன பண்ணினேன் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா வாழ்க்கையில இது ஒண்ணுதான் தோன்றது. எது? வயரை ரொப்பறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த எண்ணம் வந்த பிறகு இனிமேல ஏதாவது பண்ணுவோம்னா பார்க்கறதுக்கு பண்றதுக்கு உடம்புல சக்தி இல்லை. அப்பதான் நினைச்சான் இத்தனை நாள் என்ன பண்ணி பார்த்தோம்னா வேற ஒண்ணும் பண்ணல, வயரை ரொப்பிட்டு அவ்வளவுதான். நித்தியம் சோதர பூரணாய, தன்னுடைய வயத்தை ரொம்புவதற்காக சகலானுத்திய வித்தாசையா, எல்லாரையும் பார்த்து அவளை பார்க்கணும், இவாளை பார்க்கணும், அங்கே போகணும், இங்க போகணும். இதே தானே சார். யார் எது சொன்னாலும் கை கட்டிட்டு நின்று அவளை சொன்னதுக்கெல்லாம் சார் சார்னு பதில் சொல்லி என்ன பண்ணியிருக்கோம். கடைசியில 60 வயசு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணினோம்னா இதுதான் ஒண்ணு பண்ணினோம். எது? ஒன்னே ஒண்ணுதான், வயர் ரொம்படும். நித்தியம் சோதர பூரணாய, தன்னுடைய வயர் போடனாய, சரீரம் பொட்டி அறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சகலானுத்திய அவளுக்கா சேவை பண்ணிடும். எதுக்கு சுவாமி? அவன் என்ன அன்னம் தேடுறாளோ? இல்ல, அம்மா இடுவா, அத்தைக்காரி இடுவா. அவ அன்னத்தை கொடுக்கல, வித்த ஆசையா. அவ காசு கொடுத்தா அதனால சம்பாதிக்க. இந்த காசுக்கு மேல ஆசையை தவிர எதையும் ஆசைப்படலையேனா இப்படியே வாழ்நாள் முழுக்கப்படுது. நித்தியம் சோதர போஷணாய சகலானுத்திய வித்தாசையா வியர்த்தம் பர்யடனம் கரோமி. இங்கும் அங்கும் சுத்தி இருக்கேன் சார். இந்த சுத்துறதுன்னு இருக்க பார்த்தா இது ரொம்ப கஷ்டமான காரியம். தெரியல. வேதம் என்ன சொல்றது? இருக்கிற இடத்துல பிரதிஷ்டையா இருக்கும்னு. நித்தியம் பிரதிஷ்டாம் விந்ததே அப்படின்னு தான் ஸ்ருதி சொல்றது. மனுஷால எப்படி ஆசீர்வாதம் பண்றது? ஒரு கிராமத்துல இருக்கணும் நீங்க, அங்கே ஒரு வீடு, அந்த வீட்டுல நீங்க இருந்து பகவானை தியானம் பண்ணி நித்திய கர்மாக்கள் பண்ணி 4 பேருக்கு உதவிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அந்த வீட்டுல என்னன்னா உங்களுக்கு குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள், அவளுடைய குழந்தைகள் அவளோட இருந்துட்டு பசுமாட அவைகளாம் இருந்துன்னு அங்கேத்தான் இருக்கணும். இங்கேயும் இங்கேயும் சுத்துறதே கிடையாது. பழைய நாள்ல வெளியில போறதுங்கிறதே என்ன, காலமே அக்னிஹோத்திரம், சாயங்காலம் அக்னிஹோத்திரம். நித்திய கர்மாக்கள் ஏதோ அவளுக்கு வேண்டியது அவளுக்கு ஏதோ 2 ஏக்கரா இருந்துட்டு இருக்கும் பூமி. அதுல வரக்கூடியதான ஆகாரத்தை வச்சுட்டு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. அவ்வளவுதான். வேற என்ன இது வேணும் அது வேணும் ஆசை கிடையாது. இது போல சோஃபா இருந்ததா? ஒவ்வொரு வீட்டுல பெஞ்சு தான் இருக்குமே தவிர சேர் எல்லாம் இருக்காது. சில ஆத்துல வந்து 10 சேர், பிளாஸ்டிக் சேர் ஒண்ணு மேல ஒண்ணு உட்காந்து வச்சுட்டு இருக்கான். யாரும் அவத்துக்கு வரல சார். இடம் அடைக்கிறது மேல வச்சுட்டு இருக்கேன். ஏன் வாங்கினார்? என்னையாவது வந்தா உபயோகப்படுமே. அது எப்படி? அதை யாராவது எடுத்துன்னு போவானோ அதை பூட்டு போட்டு வர செயின் வெட்டு பூட்டு போட்டு வச்சுட்டு இருக்கான். அப்படின்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கான். பழைய நாள் ஒண்ணுமே கிடையாது. வந்தா எல்லாரும் ஒரே ஒரு சேர், ஒரு சின்ன ஆசனம் மாதிரி இருக்கும். மதுல கீழே உட்காருவா எல்லோரும். இப்ப நமக்கு கீழே உட்கார்ந்தா 2 பேர் வந்து எழுப்ப வைக்கணும். அந்த அளவுக்கு ஆயுத விவகாரம். சரீரம் பருத்து போச்சுங்கிறான். இல்ல, பருத்து போன சரீரமா இருந்தாலும் அந்த வழக்கம் இருந்தா தான் எழுந்துக்க முடியும். வழக்கத்தை விட்டோம் நம்ம. இப்படி இங்கேயும் எங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கான். அதோட மட்டும் இல்ல, சிங்கப்பூர் போகணும், அது என்ன அந்தந்த ஊருக்கு போகணும், மலேசியா போகணும், துபாய் போகணும், எங்கேயும் போக வேண்டாங்கிற. இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். ஆனா அதை விட்டு இந்த காசுக்காக எங்கெங்க அலைஞ்சேன் தெரியுமா? நித்தியம் சோதர போஷணாய சகலானுத்திய வித்தாசய
வியர்த்தம் பர்யடனம் கரோமி. வியர்த்தமா ஏன்னா கடைசியில என்ன சேர்த்து வச்சோம்னா அதான் இல்ல. இத்தனையும் ஆச்சு சார், இத்தனையும் பண்ணினா கடைசியில என்னாச்சு, என்ன சேர்த்து வச்சோம்னா ஒன்னும் சேர்த்து வைக்கல. ஏன்னா அப்பப்ப கடனுக்கு தவணை கட்டத்திலேயே வாழ்நாளுக்கு நமக்கு போயிடும். அது வாங்கினேன், இது வாங்கினேன், இதை மாத்தினேன், எதையும் வாங்கினது பர்மனண்டா ஒண்ணும் இல்லை. 2 வருஷத்துக்கு பிறகு அதை மாத்திவிட்டு 20,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு 2,000 திருப்பி கொடுத்து 18,000 கடன். அப்படியே அதே போலதான் எல்லா பொருளும் எதையும் வாங்கிட்டு வியர்த்தமான போயிடுது வாழ்நாள் முழுக்க. எதையும் நாம் சாதிக்கலையேங்கிறார். வியர்த்தம் பர்யடனம் கரோமி. சிவானந்த ஹரி படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம், லோகம் எப்படி வாழறது ரெண்டையும் சேர்த்து கவனிச்சோம்னா ஆச்சாரியால் எப்படி தெரிஞ்சுட்டு எழுதுறாரு. வியர்த்தம் பர்யடனம் கரோமி. இங்கும் அங்கும் அலைஞ்சுட்டு இருக்கான் சார். பஸ் ஸ்டாண்ட்ல போனா கியூ, ட்ரெயின்ல போனா டிக்கெட்டே கிடைக்கலேங்கிறான். 2 மாசத்துக்கு முன்னால் ரிசர்வேஷன் கிடைக்கல, அவ்வளவு கும்பல். பிளேன் டிக்கெட் அது வேற சார்ஜ் எக்கச்சக்கமா ஏற்றி விட்டானா இருந்தாலும் கும்பலா இருக்குங்கிறான். எமர்ஜென்சின்னு இருக்கிற இடத்துல பார்த்துக்கோண்டார். டிக்கெட் இல்லைங்கிறான். என்ன பண்றது? வியர்த்தம் பர்யடனம் கரோமி பவதா சேவம் ந ஜானே விபோ. இத்தனையும் ஆச்சு. அந்த பரமேஸ்வரனை நம்ம சேவை பண்ணுவோம்னு சொன்னா அது தெரியல சார். இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பூஜை பண்றது எப்படின்னு தெரியாம போயிடுது சாதாரண மனுஷாளுக்கு. ஏன் அந்த வம்சத்துல தான் வந்திருக்கா, நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணினால தெரியல. அவ பண்றதை விட்டுவிட்டா குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியல. பகவானுக்கு எப்படி சேவை பண்றது, கோவிலுக்கு எப்படி போறது, கோவில்ல எந்த பகவான் முதல்ல பார்க்கறது, எப்படி பரமேஸ்வரனுக்கு பிரதட்சிணம் பண்றது. சில கோவில்கள்ல சோமசூத்திர பிரதட்சிணம் நேரம் முழுக்க சுத்தப்படாது, ஓரளவுக்கு மறுபடியும் திருப்பி வரணும். இப்படியெல்லாம் பிரதட்சிணம் பண்ண வேண்டி இருக்க. அதே போலயே சில மரங்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு எண்ணிக்கை பிரதட்சணம் பண்ணணும், எண்ணி பிரதட்சணம் பண்ணப்படாது. பகவானுடைய பிரசாதம் கொடுத்தா அது எப்படி இட்டுக்கணும் ஒண்ணுமே தெரியலையே ஜனங்களுக்கு. சேவம் ந ஜானே விபோ. என்ன நினைச்சுட்டு இப்படிக்கு ஏதோ நம்ம காசுல கொஞ்சம் காசு பகவானுக்கு கொடுத்துட்டா நம்ம புண்ணியம் வந்துடுது நமக்கு அப்படின்னு ஒரு நிலை வந்துடுது மனுஷாளுக்கு. பகவானை எப்படி ஆராதிக்கணும், பகவான் நாம எப்படி சொல்லணும், பெரியோர்களுக்கு எப்படி நம்ம தொண்டு பண்ணணும், நம்மளாட்ட இருக்கக்கூடியது 4 பேருக்கு எப்படி தானம் பண்ணி சௌக்கியமா இருக்கணும், இவைகள்லாம் இந்த பகவானுக்கு எப்படி சேவை பண்றதுங்கிற விவகாரம் தெரியாம போயிடுதே அப்படிங்கிற. பவத சேவம் ந ஜானே விபோ. பரமேஸ்வரனுக்கு ஒன்றும் வேண்டாம், அவருக்கு ஒரு பில்லு தளமும் ஒரு தீர்த்தமும் கொடுத்தா போறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான காசல் 4 பேருக்கு தானம் பண்ணணும், 4 பேருக்கு நல்ல இனிமையான வார்த்தைகள் சொல்லணும், பகவானுடைய நாமாவை சொல்லிக் கொண்டே இருக்கணும். ரொம்ப கவலை பண்ணிருக்கோம், அவ்வளோ கவலையில ஒண்ணும் இல்லைப்பா, பகவான் உங்களை காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னா போறோம். அதை சொல்றதுக்கு பெரியவா இல்லையா ஆத்துல. எவ்வளவு கட்டம் தான் அதெல்லாம் சரியா போயிடும்பா அப்படின்னு ஒரு பாட்டியமா இருந்தா, அந்த மாதிரி சொன்ன வார்த்தையினால தைரியமா இருந்தா. இப்ப ஏதாவது ஒரு உடம்பு வந்துருதுன்னா அது கேன்சரோங்க. இவனுக்கு தெரிஞ்ச வார்த்தை இது ஒண்ணுதான். டாக்டர்கிட்ட போனா இவனே கேட்கறான், சார் இது மாதிரி பயமா இருக்குன்னு. அவர் பார்த்தார், காசு இருக்கோ இன்சூரன்ஸ் இருக்கோ, அவர் ஸ்கேன் எடுத்துனுவான். கேன்சருக்கும் ஸ்கேனுக்கு சம்பந்தம் தெரியாது. அத வரத்துக்குள்ள ரிப்போர்ட் வரத்துக்குள்ள இவன் படுற பாடு. நிஜமா கேன்சர் வந்தாலும் அவனுக்கு தெரியாமலேயே பிராணம் விட்டுருக்கான் பழைய நாள்ல. கடைசி வரைக்கும் மனசு நிம்மதியா இருந்துட்டு இருக்கா. அப்படின்னா லோகம் இருக்கு. அதனால பகவானுக்கு சேவை பண்ணக்கூடியதான வழி தெரியாம போயிடுத்த. வியர்த்தம் பர்யடனம் கரோமி பவதா சேவாம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாப பலத பாக பலதா. எந்த ஜென்மால எந்த புண்ணியம் பண்ணினேனோ, எந்த சத்துக்களை சேவை பண்ணினேனோ தெரியல. இந்த ஜென்மால பண்ணினா போல தெரியல. இந்த ஜென்மாவில தான் நித்தியம் சோதர போஷணாய சகலானுத்ய வித்யாதயா வியர்த்தம் பர்யடனம் கரோமி. காசுக்காக அலைஞ்சுதான் இருக்கேன் இந்த ஜென்மாவில. ஆகையால் இந்த ஜென்மாவில நல்ல கர்மா பண்ணினா போல எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிறவியில ஏதோ பண்ணி இருக்கணும். மஜ்ஜன்மாந்தர புண்ணியபாக பலதா. புண்ணியம் பண்ணினத்தினுடைய ஒரு விளைவுனால துவம் சர்வா சர்வாந்தரா. ஹே சர்வா, ஹே பரமேஸ்வர, சர்வாந்தரா எல்லோருக்குள்ளேயும் இருக்காய். அதை நான் கண்டுபிடிச்சேன். பெரியவா சான்றோர்கள் சொன்னா பரமேஸ்வரன் இங்கேயும் அங்கேன்னு அலையாதீங்கோ, உங்க இதயத்தில் இருக்கா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. நான் நல்லவனா கெட்டவனா நீங்க எடை போடாதீங்க, பரமேஸ்வரனுக்கு தெரியும்.
அவர் இருக்கார், உங்க இதயத்துல இருக்கார், நிச்சயமா இருக்கார், க்ஷேமத்தை கொடுப்பார். ஆகையால் ஹே சர்வ சர்வ அந்தரஹ திஷ்டசி, எல்லோருக்குள்ளேயும் நீங்க இருக்கலையா. திஷ்டஸ்யே வஹி தேனவா பசுபதே, அதனால ஹே பசுபதே, அந்த பிரமேஸ்வரனை கூப்பிடுறது பாருங்க, சர்வான எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறவர்னு அர்த்தம். பசுபதே ஜனங்களை எல்லாரையும் காப்பாத்துறவர், பசுக்களை காப்பாற்றக்கூடியவர்னாலாம் பசு மாதிரி. பசுமாட்டுக்கு எப்படி இது பண்ணணும் இது பண்ணப்படாதுன்னு தெரியாதோ, அதே மாதிரிதானே இது பண்ணணும் அதை பண்ணப்படாதுன்னு தெரியாம இருக்கும். காலம் பிறகு ஆளுக்கு என்ன நித்திய கர்மா, என்ன பண்ணணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்கிறதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரையும் சொல்லி தப்பு இல்லை, சொல்லி கொடுக்கறது விட்டோம். நம்ம குழந்தைகளுக்கும் பேரனுக்கும் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தோமா? ஸ்கூல்ல மாரல் லெசன் இருக்கா? யாருக்காவது ராமாயணம் பாகவதம் கதை சொல்லியிருக்கீங்களா? எங்க சொல்றது? உங்களுக்கு தெரியும், உங்க பேரன் பக்கத்துல இல்லையே, அவன் அமெரிக்கால இருக்கான். அங்கே ஸ்கூல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி சொல்றான், ராமாயணத்தை பத்தி சொல்லலையே, உண்மையை பேசுன்னு சொல்லலையே. நம்ம குழந்தைகளுக்கு பேர குழந்தை உண்மையை பேசு, அம்மா அப்பாவை மதிக்கணும், பகவான நினைக்கணும், சுத்தமா இருக்கணும் சொன்னமா? இல்ல. அதனால என்ன ஆயிடுது, அவனுக்கு நல்ல வழி தெரியல. நஜானே விபோ தேவம் நஜானே விபோ, அவனுக்கு சேவை பண்ற தெரியல. மஜ்ஜன் மந்தர புண்ணிய பாகவசத பலதா ஸ்வம் சர்வ சர்வாந்தர திஷ்டஸ்யேவ ஹி தேனதே பசுபதே. பசுக்கள் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கோம், மனிதர்கள் மாதிரி வாழல நாங்க. பசுக்கள் எப்படி வாழறாளோ அப்படி, எப்ப பசிக்கிறதோ அப்ப சாப்பிடுறது, எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்குறது. இப்படியா நம்ம சொல்லியிருக்கோம். சாயங்கால வேளையில தூங்கப்படாது, சூரியன் உதிக்கிறப்ப தூங்கவே படாது, அதுக்கு முன்னாலேயே எழுந்துக்கணும். காலமே 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். சாயங்கால வேளையில எவ்வளவு சிரமம் இருந்தாலும் உட்காரணுமே தவிர படுத்துன்னு தூங்கப்படாது. அதுக்கு சந்தியாவந்தனம் பகவானை போற்றணும். அந்த சமயம் பிரதோஷ சமயம் பகவானுக்காக ஏற்பட்டது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க இஷ்டமான பகவான், எல்லா பகவானும் பரமேஸ்வரன் தான், உங்க இஷ்டமான பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா அங்கே தூங்காதீங்க. கரெக்டா காலமே 8 மணி வரைக்கும் தூங்குறான். சாயங்காலம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறான். எதுக்கு? தூங்குறதுக்கு. பண்ணப்படாது. எப்ப தூங்கணும் எப்ப முழிச்சுக்கணும். பசுக்கள் தான் தூக்கம் வந்தா தூங்குறது, பசிச்சா சாப்பிடுறது. உங்களுக்குன்னு ஒரு நியமம் இருக்கு, இப்பத்தான் சாப்பிடணும், இந்த சமயத்தில் தான் சாப்பிடணும், மத்தியானம் பண்ணித்தான் சாப்பிடணும் அப்படின்னு பெரியவர்கள் சொன்னாரோ இல்லையா? தெரியலையே. பசுபதே, இப்படி பசுவாட்ட நான் வாழறனே, பசுக்களுக்கு பதியா இருக்கக்கூடியதான தாங்கள் அல்லவா எங்களை காப்பாற்றணும். திட்டஸ்யே வஹி தேனதே தேனவா பசுபதே தே ரக்ஷணீயோஸ்மியஹம், உங்களால நான் காப்பாற்றப்பட வேண்டும், ஆகையால் எங்களை காப்பாத்துங்கன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. நித்யம் சோதர போஷணாய சகலானுத்திய வித்தாசய வியர்த்தம் பர்யடனம் கரோமி பவதஸ்யவம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலதः த்வம் சர்வ சர்வாந்தரः திஷ்டஸ்யேவ ஹி தேனவா பசுபதே தே ரக்ஷணீயோஸ்மியஹம். இது வரைக்கும் சொல்லி அதுக்காக அந்த பகவானுடைய ஒரு பிரகாசத்தை, அது சத்ரூபமா இப்ப சொன்னார். சித்ரூபமாக இருக்கிற வடிவத்தை ஏகோவாரிஜ பந்தவட்சிஜனபோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வாலோச்சன கோச்சரோ விபவதி த்வம் கோட்டி சூரிய பிரபா வேத்யன் வேத்யக்கியன்ன பவஸ்யஹோ கனதரம் கிதுர்பவேன்மத்தமஹ தத்தர்வம் வியவனீயமே பசுபதே சாட்சாத் பிரசன்னோ பவ. அப்படியே நமக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்டு எவ்வளவு கும்மிருட்டா இருக்கோ, நீங்க இதயத்துல இருந்த போதிலும் எங்க இருட்டு போகலையே. ஹே பரமேஸ்வரா, தாங்கள் தான் காப்பாற்றணும். எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தஹா தமஹா உள்ளிருட்டு, அது எப்படி போகும்? வேதாந்த வாக்கியத்தினாலதான் போகும். அப்படி தட்சிணாமூர்த்தி வடிவமா இருந்து எங்களை காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு அடுத்த ஸ்லோகத்துல. இத அடுத்த சனிக்கிழமை